ஏடிஎம் காவலாளி மீது இருவர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த சிசிடிவி காட்சிகளைத்தான் பார்த்து வருகிறோம். இருசக்கர வாகனம் நிறுத்துவது தொடர்பாக இந்த தகராறு ஏற்பட்டதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். சென்னை விருகம்பாக்கத்தில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் காவலாளி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த சிசிடிவி காட்சி தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் எஸ்பிஐ வங்கியுடைய ஏடிஎம் 3 செயல்பட்டு வருகிறது. இதனுடைய காவலாளியாக இருப்பவர் ரங்கநாதன். இந்த நேற்று முன்தினம் அந்த வங்கி ஏடிஎம் அருகே ஒரு 2 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து பைக்கை பார்க்கிங்கில் நிறுத்தாமல் மற்றொரு பகுதியில், அதாவது பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய பகுதியில் அது நிறுத்தியதாக தெரிய வருகிறது. அப்போது காவலாளி ரங்கநாதன் அந்த 2 பேரையுமே இந்த பைக்கை இங்க நிறுத்தக்கூடாது, பார்க்கிங்கில் நிறுத்தும்படி அவர் கேட்டிருக்கிறார். அப்போது காவலாளியை தரைக்குறைவாக பேசி ஆபாசமாக திட்டியதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் வங்கிக்குள் சென்றுவிட்டு வெளியே வந்த அந்த 2 நபர்களும் காவலாளியை கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். அது அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கிறது. இதில் அவருக்கு காயமும் ஏற்பட்டிருக்கிறது. ரங்கநாதன் இது தொடர்பாக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் முதல் கட்டமாக 2 பேரை பிடித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போலீசார். என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை காவல்துறை இதுவரை தெரிவிக்கவில்லை. சிசிடிவி காட்சிகளும் போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதை வைத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.